சைட் ஸ்பீக்கர் என்ன இதெல்லாம்? இதில் வந்து 4 ஸ்பீக்கர்ஸ் வரும். முன்னுக்கு 2, பின்னுக்கு 2. ஓகே. இதெல்லாம் ஒரு பயங்கர ஸ்பேஸாக தான் கொடுத்துருக்கீங்கன்னா சொன்னாங்க வரும்போதே தெரியும். இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து நிசான் கிரவைட் என்கனெக்டாவோட செகண்ட் ரோ சீட்டில் இருக்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஏர்பேக், கர்டன் ஏர்பேக்ஸ் 2 இருக்குது. ப்ளஸ் என்னோட பின்னாடி வந்து இங்கேயும் ஏர்பேக்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக நான் சொன்ன மாதிரி 6 ஏர்பேக்ஸ். ப்ளஸ் உங்களுக்கு ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னென்னா, நார்மலாக பெரிய வாகனத்தை எடுத்தாலும் ஏசி செகண்ட் ரோக்கு வந்து ஒன்று மேலே இங்கே வரும், இல்லாட்டி நாங்கள் கீழே எதிர்பார்ப்போம். இப்போ கீழே வர நேரம் உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளாட் பெட்டாக இருக்காது. இது வந்து கொஞ்சம் பம்பியாக இருக்கும். இது வந்து ஒரு சின்ன பம்ப் தான் இருக்குது. இங்கே ஏசி வந்து சைட் டோ பில்லரில் தான் வருது. ஸோ இது ஒரு இனோவேட்டிவ் டிசைன். டிரெக்டாக உங்களுக்கு ஏசி உங்கள் அப்பர் பாடி ஃபேஸுக்கெல்லாம் டிரெக்டாக வரும். ஸோ இது வந்து ஒரு நல்ல இன்டெலிஜென்ட் டிசைன். ஸோ இங்கேயும் உங்களுக்கு ஒரு லைட்ஸ் இருக்குது. ப்ளஸ் பின்னுக்கு உட்காந்துருக்கவங்களுக்கு வந்து முன் சீட்டில் அந்த பின் பக்கத்தில் இருக்கிற அந்த பாக்கெட்ஸ் வரும். ஸோ அந்த பாக்கெட்ஸ் இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு வந்து இங்கே பாட்டில் ஹோல்டர்ஸ் இருக்குது சைடில், அண்ட் சைட் டோ பாக்கெட்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ப்ளஸ் உங்களுக்கு இங்கேயும் ஒரு நல்ல ஸ்டோரேஜ் இருக்குது. அண்ட் இந்த சீட் வந்து அட்ஜஸ்டபிள் சீட். உங்களுக்கு வேணுமென்னா பின்னுக்கு போட்டுக்கொள்ளலாம், முன்னுக்கு கொண்டு வந்து கொள்ளலாம். அண்ட் திஸ் மச் இப்போ நான் இவ்வளோ கொண்டு வந்தும் எனக்கு ஸ்பேஸ் இருக்குது, ரைட். அண்ட் இன்னும் கொஞ்சம் எனக்கு இவ்வளோ போகலாம். ஸோ எனக்கு நல்ல லெக் ரூம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கக்கூடிய வாகனம் ரொம்ப கம்மி. ஏன்னா இந்த வாகனம் வந்து 8.159 மில்லியன். ஸோ இந்த வாகனத்தில் செகண்ட் ரோ சீட் அட்ஜஸ்ட் பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயம். இப்போ பிராண்ட் நியூ வாகனத்தில் இந்த ப்ரைஸில் வந்து ரொம்ப கம்மி. செகண்ட் ரோ சீட் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ இது ஒரு இன்னொரு அடிஷ்னல் நல்ல ஃபீச்சர்.